الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد وقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان الحميد وأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنك لعلى خلق عظيم وقال أيضا في آية أخرى وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. எல்லா புகழும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகுக. ஸலாத் என்னும் கருணையும் கலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக தலைவர் நபிகள் பெருமான் முஹம்மது முஸ்தபா ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது, அன்னவர்களின் வழியொற்றி பின்பற்றி தடுபாடு வாழ்ந்து வந்த அருமை சஹாபா பெருமக்கள், சாபீன்கள், சதா சாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், ஃபுகஹாக்கள், சாலிஹீன்கள், பெரியார்கள் அனைத்து பேர்கள் மீதும், குறிப்பாக இந்த ஜும்மாவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி காத்திருக்கிற நம் அனைத்து பேர்கள் மீதும், நம்முடைய மஹல்லாவை சார்ந்தவர்கள், நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அனைவர்கள் மீதும் இறைவனின் அன்பும் அருளும் எந்தவித குறையுமின்றி என்றென்றும் நடவட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியம் பொருந்திய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான ரபீஉல் ஆகிர் மாதத்தினுடைய இரண்டாவது வாரத்தினுடைய ஜும்மாவை ஏற்றிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஈடெல்லாம் சிறப்பை வழங்கிய இறைவனுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியையும் புகழையும் மரித்தாக்குவோமாக. தன்னை பொருதி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய கலாம் ஷரீஃபில் ஒரு இடத்தில் எப்படி சொல்லி தருவான், நபியே, இந்த சமுதாய மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள், மக்களிடத்தில் சொல்லுங்கள், ஆட்சியை அவன் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு ஆட்சியை கொடுக்க செய்கின்றான். யாரிடத்திலிருந்து ஆட்சியை பறிக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அவர்களிடத்திலிருந்து அந்த ஆட்சியை பறித்து விடவும் செய்கின்றான். யாரை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறானோ அவர்களை கண்ணியப்படுத்துகிறான். யாரை இழிவுபடுத்த நினைக்க வேண்டும் என்று யாரை இழிவுபடுத்த வேண்டும் என்று நினைக்கிறானோ அவர்களை இழிவுபடுத்த செய்கிறான். அனைத்து காரியங்களும் உன் கைவசத்திலே இருக்கிறது ரஹ்மானே, நீயே அனைத்து வஸ்துக்களின் மீது சக்தி பெற்றவன் என்கிற ஒரு கருத்தை கொண்ட ஒரு வசனம் திருக்குர்ஆனில் இடம்பெறுவதை நாம் அனைவரும் அறிவோம். அருமைக்குரியவர்களே, இந்த ஆயத்தில் சொல்லி காட்டப்பட்ட சுட்டி காட்டப்பட்ட ஆட்சி அப்படிங்கிற இந்த விஷயம், பொறுப்பு அப்படிங்கிறது, ஆட்சி அப்படிங்கிறது ஒரு நாட்டை ஆளுகிற ஆட்சியை மட்டும் அது குறிக்காது. சாதாரண ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் குடும்பத்துக்கு தலைவராக இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தை அவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அதே போன்று ஒரு நகரத்துக்கு, ஒரு கிராமத்துக்கு, ஒரு பஞ்சாயத்துக்கு தலைவராக இருக்கிறார் என்றால் அந்த பகுதியில் அவர் பொறுப்பாளியாக இருக்கிறார்.
இப்படியே விரிவடைந்து கொண்டே செல்லுமானால் நாட்டை ஆளுகிற அமைச்சர்கள் வரை அனைவர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளை, ஆட்சிகளை, பதவிகளையும் இந்த வசனம் எடுத்துக்கொள்ளும். அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது இறைவன் யாருக்கெல்லாம் ஆட்சியை கொடுக்க நினைக்கிறானோ அவர்களுக்கு ஆட்சியை கொடுக்கிறான். யாரிடத்திலிருந்து பறிக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அவர்களுக்கு பறிக்கவும் செய்கின்றான். ஆட்சி முறை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அருமை நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான உவமைகளை, அற்புதமான ஒரு வழிகாட்டுதலை இந்த உலகத்திற்கு சொல்லிக் கொடுத்து இப்படித்தான் ஆட்சி செய்ய வேண்டும் என்று ஆட்சி முறைகளையும் பெருமானார் இந்த உலகத்திற்கு கற்றுத் தந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ஆய்வு கண்கொண்டு சிந்தித்தால் நற்குணத்தின் நாயகமாக பெருமானார் திகழ்கிறார்கள். ஒழுக்கத்தின் பிறப்பிடமாய் எல்லாவிதமான நல்ல பண்புகளும் நல்ல பழக்க வழக்கங்கள் அனைத்தையும் தன்னகத்தை கொண்டு வாழுகிற பெருமானாரை பார்த்து சொன்னான், நபியே, நீங்கள் ஒரு மகத்தான ஒரு நற்குணத்தின் மீது, உயர்ந்த நற்பண்பின் மீது இருக்கிறீர்கள். யாரை பார்த்து சொல்கிறார்? பெருமானாரை பார்த்து சொல்கிறார். அதே போன்று மற்றொரு வசனத்தை பார்க்கலாம். லக்கது கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, நிச்சயமாக உங்களுக்கு இறை தூதரிடத்தில் ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்பதையும் அல்லாஹ் சொல்கிறார். அழகிய முன்மாதிரி அப்படிங்கிற எந்தெந்த விஷயத்தில் எல்லாம் எடுத்துக்கொண்ட என்று பார்க்கிற பொழுது வீட்டை ஆளுகிற அந்த பொறுப்பிலிருந்து நாட்டை ஆளுகிற அந்த பரத்தில் வரை எல்லா விஷயத்திலேயும் பெருமானாரிடத்தில் ஒரு முன்மாதிரியை பார்க்க. அப்படி பெருமானாரிடத்தில் என்ன அழகிய முன்மாதிரி, ஒரு குடும்பத்தை எப்படி வழிநடத்தி செல்ல வேண்டும் என்கிற குடும்பத்துக்கு ஒரு முன்மாதிரியால் பெருமானார் இந்த உலகத்தில் திகழ்ந்து காட்டினார். அதே போன்று மக்களை பக்குவப்படுத்தி நல்வழிப்படுத்தி நல்ல வழியின் பக்கம் கொண்டு வரக்கூடிய அந்த பண்புகளை பற்றி, அந்த பண்புகளை ஆய்வு செய்து பார்க்கிற பொழுது அது விஷயத்திலும் பெருமானார் ஒரு அழகிய முன்மாதிரி. தோற்றுக்கு கூட வழி இல்லாமல், வயிற்றுக்கு கூட வழி இல்லாமல் சிக்கி தவிக்கிற அந்த மக்களுக்கு மத்தியில் ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர் அவர் எப்படி இருக்க வேண்டும் என்கிற விஷயத்தில் பெருமானார் ஒரு அழகிய முன்மாதிரி. அகிலத்தின் அருட்பிழம்பாய் நபியே, உங்களை நாம் இந்த உலகத்துக்கு அனுப்பி தந்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சுருக்கமாக சொல்ல போனால் பெருமானாரை ஒரு ஆன்மீக அரசர்களுக்கு முன்மாதிரியாக, ஆட்சியாளர்களுக்கு எல்லாம் முன்மாதிரியாக இந்த உலகத்தின் நபிமார்கள் திகழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் முன்மாதிரி தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருந்தார். ஒரு அழகான மாளிகை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கிறார்கள். ஒரு அற்புதமான மாளிகை கட்டப்பட்டிருக்கிறது. அதில் ஒரே ஒரு இடத்தை மட்டும் செங்கல் இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரே ஒரு ஓட்டை மட்டும் அடைக்கப்படவில்லை, ஓட்டை இடப்பட்டிருக்கிறது, துவாரம் இடப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடத்தில் சொல்கிறார்கள், இந்த ஓட்டையை அடைக்குகின்ற, இந்த விரிசல்களை ஒன்றுபடுத்துகின்ற ஒரு காத்தவன் நபியாக இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டேன் என்று சொல்லுகிறார். அப்ப ஒரு கட்டடம் அப்படிங்கிறது, கட்டடத்தில் இருக்கிற எல்லா செங்கற்களும் என்பது இந்த உலகத்துக்கு வந்த எல்லா நபிமார்களையும் குறிக்கும். ஒரே ஒரு இடத்தில் இருக்கிற துவாரத்தை அடைப்பதற்கு நாங்கத்தேன் என்பது பூர்த்தியாக்குவதற்கு இந்த கட்டடத்தை முழுமைப்படுத்தி மக்களுக்கு மத்தியில் படிந்து பண்போல கற்போல அதை காட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த உலகத்துக்கு என்னை காத்தவன் நபியாக அனுப்பி வைத்தான், நபிமார்களை கடைசி நபியாய் அல்லாஹ் என்னை அனுப்பி வைத்தான் என்று கர்த்தர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் அகில உலகத்துக்கும் அருள்கொடை. அகில உலகத்துக்கும் அருள்கொடை என்று சொன்னால் எத்தனை நாடுகளுக்கு பெருமானார் சென்றிருக்கிறார் யோசித்து பார்க்க நமக்கு ஆச்சரியத்தை தருகிறது. என்ன ஆச்சரியம் சொன்னா, அகில உலகத்துக்கு அருள்கொடை பெருமானார் என்றால், ஆனால் அந்த நபி எந்த நாட்டுக்கும் போனதில்லை, எங்கும் தாண்டியதில்லை, அரபகத்தை தாண்டியது கூட. அகில உலகத்துக்கு அருள்கொடை என்று சொன்னால்
அவருடைய வாழ்க்கையை ஆய்வு செய்து பார்த்தால் வாழ்க்கையில ஓரிரு தடவை சிரியாவுடைய பயணம் வியாபார விஷயமாய் சிரியாவுக்கு சென்றதை எடுத்துக்கொள்ளலாம். அருகில் இருக்கிற தாயிப் மாநகரத்துக்கு சென்ற விஷயத்தை எடுத்துக்கொள்ளலாம். எதிரிகளிடத்திலிருந்து கடுமையான தொல்லைகள் வந்த பொழுது உயிருக்கு உலை வைக்கிற ஒரு சூழல் வந்த பொழுது மக்காவை விட்டு இடம் பெயர்ந்து நாட்டை துறந்து நாடு துறந்து மதீனாவுக்கு செல்ல வேண்டும் என்று வந்த பொழுது ஒரு தடவை மதீனாவுக்கு பெருமானார் சென்றது. சிரியா, தாயிபு, மதீனா என்று தன்னை சுற்றி இருக்கிற தனக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய எந்த இடத்துக்கு மட்டுமே சென்று வந்த பெருமானார் அகில உலகத்துக்கும் அருட்கொடை என்று சொன்னால் அகிலமெல்லாம் சென்றிருக்கிறார்களா, எல்லா நாடுகளும் சென்றிருக்கிறார்களா என்று பார்த்தால் நிச்சயம் அது இல்லை. பெருமானாருடைய கருத்துக்கள், பெருமானாருடைய வழிகாட்டுதல்கள், பெருமானாருடைய ஒவ்வொரு சொல்லும் அத்தனை நாடுகளுக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லா பகுதிகளுக்கும் சென்று அடைந்தது என்கிற பொருளை நாம் பார்க்கிறோம். பெருமானார் மதீனாவுக்கு ஹிஜ்ரத்துக்காக வேண்டி மதீனாவை தாண்டி சில யுத்தத்துக்கு போனதுண்டு. ஒட்டுமொத்தமாக எடுத்துக்கொண்டால் அரபகத்தை தாண்டவில்லை என்று வைத்துக் கொண்டால் கூட பெருமானாரின் கருத்துக்கள் கியாமத்து வரை இறுதி வரை பேசப்படுகிறது, உலகமெல்லாம் பேசப்படுகிறது. எனவேதான் அல்லாஹ் சொல்கிறான், வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே உங்களை இந்த அகில உலகத்துக்கும் அருட்கொடையாக அனுப்பினோம் என்று வணக்க வழிபாடுகள் மதீனாவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றிருந்த ஆரம்ப காலகட்டம் என்பது இஸ்லாமிய கடமைகள், வணக்க வழிபாடுகள், தொழுகையை தவிர வேறு எதுவும் அறிமுகப்படுத்தப்படாத ஒரு காலம் என்று சொல்லலாம். மதீனாவுக்கு வந்து 10 ஆண்டுகள் பிரச்சாரம் செய்ய முற்பட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 10 ஆண்டு கால பிரச்சாரத்திலே மக்களுக்கு என்ன செய்தார்கள்? பல விஷயங்களை இந்த உலகத்திற்கு சொன்னார். மருத்துவர்களுக்கெல்லாம் வழிகாட்டுகின்ற ஒரு மருத்துவராக, ஒரு டாக்டராக பெருமானார் அன்றைக்கு திகழ்ந்தார். ஆன்மீகவாதிகளுக்கெல்லாம் ஆன்மீகவாதியாகும், அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஒரு அரசியல்வாதியாகும். ஒரு ஆட்சியை எப்படி நிறுவ வேண்டும், ஒரு ஆட்சி தலைவர் எப்படி இருக்க வேண்டும், ஒரு அமைச்சர் எப்படி இருக்க வேண்டும், ஒரு முதல்வர் எப்படி இருக்க வேண்டும் என்று எல்லா விஷயத்துக்கும் வழிகாட்டுகிற ஒரு ஆன்மீக தலைவராய், ஒரு அரசியல் தலைவராய், இந்த உலகத்தில் ஒரு விஞ்ஞானியாய், ஒரு மருத்துவராய் எல்லா வழிகளுக்கும் பெருமானார் எல்லா வழிகளுக்கும் வழியை காட்டினார். சுருக்கமாக சொல்ல போனால் பெருமானார் தொட்டு பார்க்காத தொடாத துறைகள் உலகத்தில் உண்டா என்று கூட நாம் சேர்ந்து பார்க்கலாம். அத்துணை துறைகளிலும் பெருமானார் கால் பதித்தார்கள். நிறைய பேர் அரசியலை பற்றி பலவிதமான விமர்சனங்களை செய்வார்கள். மதீனாவை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா வந்து முதலில உலகத்தில் முதல் ஆலயமாம் காபத்துல்லா ஷரீஃப் மக்காவில் இருக்க அத்தனை பேர்களுக்கும் அறிவோம், அத்தனை பேர்களுக்கும் தெரியும். அதே நேரத்தில் உலகத்தில் 2வது ஸ்தானத்தை பெற்றிருக்கிற பள்ளி எது? மதீனா முனவ்வராவில் இருக்கிற மஸ்ஜிது நபவியை சொல்லலாம். பெருமானார் அந்த பள்ளியை நிறுவி அரசியல் பிரச்சாரத்தை தொடங்கி அந்த நேரத்தில் எதை கொண்டு மக்களுக்கு மத்தியில அரசியலை அமைத்தார்கள், ஆட்சி அமைத்தார்கள் என்று பார்த்துவிட்டால் இம்மை மறுமை என்று சொல்லப்படுகிற இரண்டையும் அடிப்படையாக கொண்டு அஸ்திவாரமாக கொண்டுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அரசியலையும் கற்றுத் தந்தார். அரசியல் சித்தாந்தத்தை, ஒரு கொள்கையை, ஒரு மனிதன் எப்படித்தான் இருக்க வேண்டும், ஒரு ஆட்சி பீடத்தில் இருப்பவன் எப்படி இருக்க வேண்டும் என்று பெருமானார் முத்தாய்ப்பாய் அத்தனை விஷயங்களை வழிகாட்டி சென்றார். பெருமானார் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வருகிற அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்பதற்காக வேண்டி ஓரப்பகுதிகளில் இருக்கின்ற அன்றைக்கு மதீனாவில் வாழ்ந்து கொண்டிருந்த புறநகர் பகுதியில் இருந்து கொண்டு இருந்த ஏறத்தாழ 500க்கும் மேற்பட்ட அன்சாரி தோழர்கள் அத்தனை பேர்கள் வந்து பெருமானாரை தலஅல் பத்ரு அலைனா என்று சொல்லப்படுகிற பாடலை எல்லாம் படித்து சிறுமிகள் உட்பட சிறுவர்கள் உட்பட அத்தனை பேர்கள் வந்து பெருமானாரை அழைத்து கொண்டு மதீனாவுக்கு வருகை தந்த வரலாற்று நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்குள்ள வந்தனையும் முதல் செய்த பணி எதுவென்று சொன்னால் பள்ளியை அமைத்தார்கள். அந்த இடத்தில் தொழுகைக்காக வேண்டி
அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவதற்காக வேண்டி, ஒரு இபாதத்தை செய்வதற்காக வேண்டி ஒரு பள்ளி வாசலை மஸ்ஜிதை நிர்ணயித்தார்கள். அந்த மஸ்ஜித் எல்லா விதத்திலேயும் அவர்களுக்கு வழிகாட்டுகிற ஒரு இடமாக, போர்க்களங்களிலே அழைத்து செல்லப்படுகிற சாபி முதலில் அந்த பள்ளிக்குள் வைத்துத்தான் பயிற்சிகள் கொடுக்கப்படுவார். ஒரு குடும்பத்தினுடைய பிரச்சனை, ஷரியத்துடைய பிரச்சனை, மார்க்க பிரச்சனை என்று எது வந்தாலும் பஞ்சாயத்து செய்கிற ஒரு இடமாக அன்றைய பள்ளி வாசல்கள் அன்றைக்கு திகழ்ந்தன. அரசியல்களிலும் வழிகாட்டுகிற ஒரு இடமாய், எல்லா விஷயத்துக்கும் வழிகாட்டுகிற இடமாய் அன்றைக்கு அந்த மஸ்ஜிதுகள், பள்ளி வாசல்கள் நடந்தது. ஏறத்தாழ அன்றைக்கு மதீனா, எஸ்ரிப் போன்ற பெயர்களால் 81 பெயர்களை கொண்டு அழைக்கப்பட்ட மதீனா முனவ்வரா, பெருமானார் உள்ளுக்குள் நுழைந்ததும் அந்த ஊர் நகரத்துக்கு பெயரே மாறியது. மதீனத்து நபி என்று பெயர் வந்தது. பெருமானார் கட்டிய பள்ளி மஸ்ஜிது நபவி என்று பெயர் வந்தது. பெருமானாரின் பட்டணம் என்று அழைக்கப்பட்டது. பெருமானாரின் கரம் கொண்டு கட்டப்பட்ட பள்ளி, அந்த பள்ளிக்கு பெயர் இன்று வரை மஸ்ஜிது நபவி என்று அழைக்கப்படுகிறது. பெருமானார் அந்த நகரத்தை அமைத்து, அதில் பள்ளியையும் அமைத்து, அதில் எல்லா மக்களுக்கும் அரசியல் விஷயத்தையும் கற்றுத் தந்தார்கள். எப்படி இருக்க வேண்டும் என்கிற வழிகாட்டியாக திகழ்ந்தார். அல்லாஹ்வே சொல்லக்கூடிய அரசியல் இந்த உலகத்துல கியாமத்து நாள் வரை பேசப்படுதுன்னா அதுக்கு அஸ்திவாரம் என்ன சொன்னா, எல்லா மக்களையும் ஒன்றுபடுத்தி பிரச்சாரம் செய்ய முற்படுகிற பொழுது பெருமானா எல்லாத்தையும் வற்புறுத்தல, அத்தனை பேரும் முஸ்லிமாகத்தான் வாழ வேண்டும் என்று எல்லாத்தையும் வற்புறுத்தல. யார் யார் எந்த மதம் சார்ந்து வாழ்கிறார்களோ, யூதர்கள் அவர்களுடைய அடிப்படையில் வாழலாம், கிறிஸ்துவர்கள் அவர்களுடைய மதத்தின் அடிப்படையில் வாழலாம், வற்புறுத்தல் இல்லை, நிர்பந்தம் இல்லை, கட்டாயம் இல்லை என்றெல்லாம் ஒரு அரசியல் அமைப்பை தோற்றுவித்து செக்யூலர் ஸ்டேட் என்று சொல்லப்படுகிற மதச்சார்பற்ற ஒரு நாட்டை போல ஒரு ஜனநாயகத்தினுடைய ஆட்சியை பெருமானா அந்த மக்களுக்கு மத்தியில் நிறுவினார்கள். அந்த ஆட்சி இன்று வரை போற்றப்படுகிறது, கியாமத்து வரைக்கும் பேசப்பட்டுக் கொண்டே இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத பிடிக்க தெரியாத ஒரு நபி என்று சொல்வார். உம்மி நபி என்றெல்லாம் அரபியிலே சொல்வார். ஆனால் பெருமானாரின் காலத்தில் எழுத படிக்க தெரிந்த மொத்த டோட்டல் எத்தனை பேர் சொன்னா வெறும் 18 பேர்கள் மட்டுமே எழுத படிக்க தெரிந்தவர்கள் அன்றைக்கு இருந்திருக்கிறார். பெருமானாரின் காலத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை சரித்திரத்தை குறிப்பிடக்கூடியவர்கள் சொல்கிறார்கள், இந்த ஐரோப்பிய மக்கள் பெருமானார் என்றைக்கு அந்த அரபகத்தில் கால் பதித்தார்களோ அன்று முதல் கல்வியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள். எந்த அளவுக்கு விழிப்புணர்வு, குழந்தைகள் உட்பட அந்த கல்வியை கற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு, எழுத படிக்க தெரியும் அளவுக்கு அவர்களை உருவாக்கியது அந்த உம்மி நபி என்று பெருமானாரின் சரித்திரத்தை, அரசியல் வரலாற்றை பற்றி குறிப்பிட்டு காட்டுகிறார். அருமைக்குரியவர்களே, 18 பேர்கள் மட்டுமே எழுத படிக்க தெரியும் சொன்னா அன்றைக்கு இருந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு உண்மையிலே சொல்ல போனா ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் ஒரு பேனாவை வாங்கி கொடுத்து அவர்கள் எழுத படிக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று உரிமையிலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு பேனாவை வாங்கி கொடுத்த பொழுது பேனாவை வாங்கி பார்த்த ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு சற்று அழுது விடுகிறார். கேட்டாங்க, எதற்கு அழுகிறேன்னு, காரணம் என்னன்னு கேட்டாங்க. அப்பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை, ஒரு காலத்தில் நான் இந்த உலகத்தில் அடிமையாக வாழ்ந்து கொண்டிருந்த காலம், நான் வீட்டை கூட்டி பெருக்கி சுத்தம் செய்து கொண்டிருக்கிற பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய எஜமானுடைய வீட்டிலே கூட்டுகிற பொழுது குப்பை கூடத்திலே குப்பை வலித்துக் கொண்டு வருகிற பொழுது அங்கு ஒரு பேனா கிடக்கிறது. அந்த பேனாவை கரம் தொட்டு எடுத்து நான் அவர்களிடத்தில் கொடுத்தேன். ஆனால் ஒரு அடிமையாக இருந்து கொண்டு எழுத படிக்க தெரியாத ஒரு நீ பேனாவை கரம் தொட்டு எடுத்திருக்கிறாய் என்று என்னை அடித்தவர்கள், நான் அதை நினைத்து பார்க்கிறேன், என்னை கொஞ்சம் நஞ்சம் அல்ல அடித்து சித்திரவதைப்படுத்தினார்கள். பேனாவை தொடக்கூடாது, எழுத படிப்பதற்கு உரிமையை இழந்தவர்கள் என்று நான் கேவலப்படுத்தப்பட்ட நான் இன்றைக்கு இதே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களால் பேனா வாங்கி கொடுக்கப்பட்டு கல்வியை கற்க வேண்டும் என்று ஆர்வப்படுத்துகிறார்கள். இதை நினைத்து அழுகிறேன் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு இடத்தில் பிலால் ரலியல்லாஹு தன்னுடைய ஒரு காலத்தில் நடந்த நிகழ்ச்சி எடுத்து சொன்னார். அருமைக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வண்ணவர்கள் அமைத்து கொடுத்த அந்த அரசியல் வழிமுறைகள், ஆட்சி முறைகள், அவர்களின் காலத்தில் இருந்து வந்தவைகள் எல்லாம் யோசித்து பார்க்கும் பொழுது நமக்கு ஆச்சரியத்தை தருகிறது. பெருமானார் முறை சார்ந்த ஒரு கல்வியையும் பெருமானார் ஏற்படுத்தினார்.
கல்வி குழுவை ஏற்படுத்துவாங்க. எப்படி சொன்னா, ஒரு சஹாபி இன்றைக்கு அமர்ந்த நாயகத்துடைய தர்பாரில் கல்வியை கற்றுக் கொண்டிருந்தால் அவர் மறுநாள் என்ன செய்ய வேண்டும்? அவர் இருக்க மாட்டார். அவர் என்ன செய்வார்? உழைப்பதற்கு சென்று விடுவார். அவர் சம்பாத்தியத்திற்கு அவர் சென்று விடுவார். இவர் போனதற்கு நாளில யார் அமர்ந்து கல்வியை கற்றார்களோ அவர் மறுநாள் இவருக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இவர் சம்பாதிக்க செல்கிற பொழுது தனக்கு மட்டும் சம்பாதிக்கவில்லை, தனக்கு யார் மறுநாள் கல்வியை சொல்லிக் கொடுக்க வருகிறாரோ அவருக்கும் சேர்த்து இவர் சம்பாதிக்க வேண்டும். இப்படி முறை சார்ந்த ஒரு கல்வியை மாறி மாறி கல்வியை கற்றுக்கொள்கிற ஒரு கல்வி குழுவையும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தினார்கள். அதன் மூலம் இந்த உலகத்துக்கு ஏற்படுத்திய தாக்கம் என்ன சொன்னா, 400 பேர்கள் கொண்ட அஸ்ஹாபு சுப்பாவை, சின்ன தோழர்களை, கல்விமான்களை, பக்திமான்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்கு உருவாக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி பொறுப்புக்கு வந்தனை செஞ்ச மிகப்பெரிய பணி என்ன சொன்னா, பொதுவாகவே ஒரு நாட்டினுடைய அரசியல் தலைவர்கள் என்பவர்கள் ஒரு ஆட்சி பொறுப்புக்கு வந்ததும் முதலில் அவர்கள் செய்ய வேண்டியபடி அந்த நாட்டு மக்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை சரியா செய்து கொடுக்க வேண்டும். பெருமானார் மதீனாவுக்கு வந்தார்கள். 10 ஆண்டு காலம் பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள். அதற்கு முன்பாக மதீனத்து மக்கள் அத்தனை பேர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பை வழங்கினார்கள். அந்த பாதுகாப்பு எப்படிப்பட்ட பாதுகாப்பு? அன்றைய காலகட்டத்தில் இப்படி ஒரு பாதுகாப்பா என்று நாம் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு அந்த பாதுகாப்பு. என்ன பாதுகாப்புன்னா, கந்தக் என்று சொல்லப்படுகிற அகல் யுத்தம். அந்த வெளியிலிருந்து மதீனாவுக்கு உள்ளே எந்த எதிரிகளும் பாய்த்து வந்தாலும் ஊருக்குள் ஊடுருவிவிட முடியாத அளவுக்கு, பாய்த்து வந்தாலும் உள்ளே வர முடியாத அளவுக்கு, குதிரைகளில் பவடி வந்தாலும் சரி, எதில் வந்தாலும் நகரத்துக்கு உள்ளே நுழைய முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு குடியை தோண்டி, அதுவும் யாரை கொண்டு தோன்றினார்கள்? சோத்துக்கு கூட வழி இல்லாமல் ஒட்டி போன வயிறுகளால் காட்சி பெறுகிற சஹாபாக்கள் அவர்களை வைத்துக் கொண்டு மிகப்பெரிய அகல் யுத்தத்தை தோண்டி அவர் என்ன செய்தார்? பெருமானார் அந்த மதீனத்து மக்களுக்கு பாதுகாப்பை வழங்கிய அந்த நிகழ்வு கூட ஒரு ராணுவம் யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையை ஆய்வு செய்துவிட்டால் 4 விதமாக பார்க்கலாம். ஒன்று, கல்வி அப்படிங்கிற அடிப்படையில் பெருமானார் இந்த உலகுக்கு கற்றுத்தந்த வழிமுறைகள் என்ன? 2வது, மத நல்லிணக்கம் அப்படிங்கிற அடிப்படையில. 3, பொருளாதாரம் அப்படிங்கிற அடிப்படையில. 4, பாதுகாப்பு அப்படிங்கிற அடிப்படையில. ஒவ்வொன்றையும் ஆய்வு செய்தால் நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை தரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அகிலத்துக்கு கற்றுக் கொடுத்த வழிமுறைகள் இந்த 4 வழிகளிலே நிறைய அரசியல் விஷயங்களை ஆராய்ச்சி பார்க்கலாம். நிறைய கோர்ட்டுகளில, நீதிமன்றங்களில் சென்று பார்த்தால் நமக்கு ஆச்சரியத்தை தரும். என்ன ஆச்சரியம் சொன்னா, கோர்ட்டுகள்ல முதல்ல தராசுகள் வைக்கப்பட்டிருக்கும். அந்த தராசு எதுக்கு அப்படின்னு சொன்னா, அந்த இரண்டிலும் ஒரு தட்டிலே இருப்பை வைத்து விட்டால் மற்றொரு தட்டில் எதை வைத்தாலும் சரியாக நிகராக இருக்க வேண்டும். கொஞ்சம் கூட சாய்ந்து விடக்கூடாது, உயர்ந்து விடக்கூடாது, தாழ்ந்து விடக்கூடாது. நீதி அப்படிங்கிறது சரிசமமாக வழங்கப்பட வேண்டும் என்கிற அர்த்தத்தை கொடுக்கிற தராசுகள் எல்லா இடத்திலும் இருக்கும். ஆனால் அந்த இடத்தில் அநீதங்கள், அராஜகங்கள் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருப்பதை இந்த உலகத்தில் பார்க்கிறோம். பெருமானாரின் காலத்திலோ அவர்களை அடுத்து வாழ்ந்து யாரெல்லாம் குலஃபா ராஷிதீன்களாக ஆட்சி கட்டளையில் இருந்தார்களோ அவர்கள் செய்த ஆட்சி எப்படி இருந்தது? நீதியான ஆட்சி அவர்களுக்கு பற்றியது. ஃபிரௌன் தன்னையே பிரகடனப்படுத்தி வந்தவன். ஆனா ரப்புக்கும் ஆனா என்னை தான் வணங்க வேண்டும், நான் தான் கடவுள், தான் உயர்ந்தவன் என்று எல்லா மக்களுக்கு மத்தியிலே பகிரங்கமாக பிரச்சாரம் செய்து வந்த காலகட்டத்தில் அவன் நடந்த அராஜகத்தை, அவன் செய்து வந்த அட்டுழியத்தை வரலாறு அழகாக எடுத்து அவருடைய அராஜகத்தை தட்டி கேட்கிற ஒரு துணிவை அல்லாஹ் தஆலா நபியனா மூஸா அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்களுக்கு வழங்கினான். அருமைக்குரியவர்களே, பொதுவாக இன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் இருக்க பொதுவாக எல்லாத்துடைய மரபு என்ன சொன்னா, கடந்து போன ஆட்சியை விமர்சித்து பேசுகிற ஒரு பழக்கம் எல்லா ஆட்சியாளர்களுக்கும் இருக்கும். அது அரசியல் அமைப்பு என்று எடுத்துக்கொண்டால் மட்டுமல்ல, பள்ளிவாசலுடைய நிர்வாகம் என்று எடுத்துக்கொண்டால், மதரசாவுடைய நிர்வாகம் என்று எடுத்துக்கொண்டால், சங்கத்துடைய நிர்வாகம் என்று எடுத்துக்கொண்டால், எங்கெல்லாம் நிர்வாக அமைப்பு என்று வருகிறதோ அன்றைக்கு அப்பொழுது இருக்கக்கூடியவர்கள், இதற்கு முன்னால் இருந்தவர்கள் எத்தனையோ காரியத்தை செய்தார்கள், நாங்கள் அப்படி செய்யவில்லை, நாங்கள் நல்லது செய்கிறோம் என்று உலகத்தில் பொதுவாக எல்லா மக்களும் விமர்சித்து பேசுவாங்க. குறிப்பா ஆட்சி கட்டில் இருப்பவர்
பஸ்ராவுடைய கவர்னராக இருக்கின்ற ஹஜ்ரத் அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர் கவர்னர் அப்படிங்கிற அடிப்படையில் மக்களுக்கு மத்தியில பேச தொடங்குவதற்கு முன்னால் முதலில் அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு தான் அடுத்த வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள், பேச தொடங்குவார்கள். அந்த அடிப்படையில அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு நபிகள் நாயகத்தையும் புகழ்ந்து விட்டு அடுத்து யாரை புகழுகிறார், அப்பொழுது ஆட்சி பொறுப்பில் இருப்பவர்களாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு. அப்ப உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அப்படியே ஆட்சியை புகழ்ந்து இவர் பேசுகிற பொழுது அந்த சபையில் இருக்கிற ஒரு சாதி எடுத்துக்கொண்டு குறிச்சிட்டு பேசுகிறார், எதற்காக வேண்டி இவர்களை இப்படி விமர்சனம் செய்கிறீர்கள், எதற்காக வேண்டி இப்படி புகழ்ந்து தள்ளுகிறீர்கள் என்றெல்லாம் கேட்ட பொழுது பேசாமல் இருந்து விட்டார். ஒரு தடவை அல்ல, ஏறத்தாழ 3-4 கட்டங்களில் இப்படி ஒரு நிலை வந்த பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை, கடைசியா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவங்களை அழைச்சிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அழைத்து வரப்பட்டு அதற்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தர்பாருக்கு பின்னால் வைத்து பேசப்படுது. விசாரணை நடக்குது. என்ன விசாரணை? பஸ்ராவுடைய கவர்னர் யாரு? ஹஜ்ரத் அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அவங்க ஒரு கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்கும் போது இந்த ஆட்சி பொறுப்பில் இருக்கின்ற இந்த உமரை புகழ்ந்து அவர் பேசினார், நீங்கள் குறுக்கிட்டு தடுக்கிறீர்களே, என்ன காரணம், அப்படி என்ன உங்களுக்கு காழ்ப்புணர்ச்சி என்று கேட்ட பொழுது அதற்கு அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு எதிர்த்து பேசிய அந்த நபித்தோழர் ஒருவர் எடுத்துக் கொள்கிறார், நாங்கள் உங்களை புகழ்ந்து சொன்னதை குறை சுமத்தி பேசவில்லை, அதை விமர்சித்து பேசவில்லை. நான் என்ன சொல்ல வருகிறேன், அல்லாஹ்வை புகழ்ந்தால் ரசூலுல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். அதற்கு அடுத்த முதலில் குலஃபா ராஷிதீன் ஆட்சி கட்டளையில் இருந்தவர் யார்? இதற்கு முன்னால் ஆட்சி பொறுப்புள்ளது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. அப்ப அவர்களை புகழாமல் உங்களை எடுத்த எடுப்பிலே புகழ்கிறார்கள், அதை கண்டித்து தான் பேசுகிறேன் தவிர கடந்த ஆட்சி முறையில் இருந்த அல்லது இப்பொழுது ஆட்சி செய்து கொண்டிருக்கிற நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிற உங்களை குறை சொல்ல வேண்டும் என்கிறார் நோக்கம் எனக்கு இல்லை என்று. அந்த நேரத்தில் தான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தந்தையும் அறியாமல் அப்படியே அழுது விடுகிறார்கள். என்ன வார்த்தை சொல்லுகிறீர்கள், யாரிடத்தில் பேசுகிறீர்கள்? நான் என்னுடைய ஆட்சி பொறுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய யாரிடத்திலாவது ஒரு நபரிடத்திலாவது அபூபக்கர் ரலியல்லாஹு புகழ வேண்டாம் என்று சொன்னேன் என்று ஒரு நபரை கூட்டி வாருங்கள், அழைத்துக் கொண்டு வாருங்கள், சொல்ல வைங்கள் என்று கேட்டார். சொல்லிவிட்டு அடுத்து சொன்னார்கள், அந்த ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்னவர்கள் மட்டும் இல்லை என்று சொன்னால் இந்த ஆட்சி பொறுப்புக்கு தகுதி படைத்தவன் நான் அல்ல, இதில் அமர்ந்திருக்கவே மாட்டேன். நான் அந்த அபூபக்கரை விரோதியாக பார்க்கவில்லை, எனக்கு ஒட்டத்தோடு இன்னும் சொல்ல போனால் என்று அவருடைய அந்தஸ்துக்கு நான் தகுதி பெற்றவன் அல்ல. காரணம் என்ன சொன்னா, நான் வாழ்க்கை எல்லாம் செய்து படித்த எல்லா நன்மைகளை ஒரு சராசில் ஒரு தட்டில் வைத்தாலும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வாழ்க்கையில் செய்துவிட்ட ஒரே ஒரு இரவு ஒரு பகலுடைய நன்மையை ஒரு மறுதராசு தட்டில் வைத்தாலோ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு செய்த அந்த நன்மையினுடைய கணம் தராசுதான் தட்டு கணத்தை நிற்குமே தவிர என்னுடைய தட்டு கணத்தை நிற்காது என்று சொல்லிவிட்டு அதற்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு நாயகத்துக்கு பாதுகாப்பாக வந்த அந்த நேரத்தையும் ஒரு கட்டத்தில் அவர்கள் செய்த தியாகத்தை எல்லாத்தையும் சொல்லிவிட்டு சொன்னார்கள், நான் எந்த கடந்த ஆட்சியாளர்களையும் நான் குறை சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் அல்ல, அவர்களை விமர்சித்து பேசுவது அல்ல என்று யார் சொல்லுகிறார்? அது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தன்னை எதிர்த்த ஒருவனுக்கு விளக்கம் கொடுத்தார்கள் என்ற வரலாற்று குறிப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய முஸ்லிம்களாக இருக்கின்ற மோமின்களாக இருக்கிற நாம் அத்தனை பேர்களும் யோசித்து பார்க்கிறோம். இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ஒரு ஆட்சி நடந்து முடிஞ்சு அடுத்த ஆட்சி வந்து உட்கார்ந்துட்டா அதற்கு அடுத்து அவர்களுடைய வாயுகளில் வருகிற எல்லா வார்த்தைகளும் முழுக்க முழுக்க கடந்த ஆட்சி விமர்சி. அதே போன்று இந்த ஆட்சி போய் இன்னொரு ஆட்சி வந்து விட்டால் அவர்களும் செய்கிற பணி இதே பணி. இது ஆட்சி பொறுப்பில் இருப்பவர்கள் மட்டுமல்ல, அரசியலில் இருப்பவர்கள் மட்டுமல்ல, இஸ்லாமிய அமைப்புகளில் இருக்கிற அத்தனை அமைப்புகளை எடுத்துக் கொள்ளும். அருமைக்குரியவர்களே, கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பல விஷயங்களை நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அதுல ஒன்று என்ன சொன்னா, பொதுவா ஆட்சியாளர்களா வரக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குன்னு சொன்னா, முழுக்க முழுக்க மக்களின் குறைகளை நிவர்த்தி செய்கிற தகுதி அவங்கள்ட்ட முதல்ல இருக்கணும். கோரிக்கைகள் எடுத்து வைக்கப்படுமானால் அந்த கோரிக்கைகள் கவனத்தில் கொண்டு அவைகளை செயல்படுத்த முயற்சிக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நிகழ்ச்சி என்ன சொன்னா, எத்தனை கோரிக்கைகளை எத்தனை அதிகாரிகளை சந்தித்து கொடுத்தாலும் லட்சம் லட்சமாய் லஞ்சம் கொட்டினாலும்
நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேறாத ஒரு அவல நிலைக்குத்தான் இன்றைக்கு எல்லா மக்களும் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் காட்டிய அன்னவர்கள் இந்த உலகத்துக்கு சித்தியாகி தாரை வார்த்து கொடுத்தவர்களில் 4 கலீஃபாக்களில் அதற்கு உமர் இப்னு கத்தாப் அன்னவர்கள் சொல்கிறார்கள், ரஜிலா நதிக்கரை ஓரத்திலே சொறிப்பிடித்த ஒரு ஆட்டை பார்த்து விட்டால், அது ஒன்று இருந்து விட்டால் கூட அதை நான் சரி செய்யவில்லை என்பதற்காக அல்லாஹ் நாளை தியாகத்துடைய நாளையில் என்னை குற்றம் பிடித்து விடுவான் என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தன்னுடைய ஆட்சி முறையை பற்றி அஞ்சியவர்களாக ஆட்சி பீடத்திலிருந்து ஆட்சி நிலைத்திருக்கிறார்கள். இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் அத்தனை பேர்களுமே இப்படிப்பட்ட ஆட்சிகளை தான் உலகத்துக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு முழுக்க எந்த பயமும் இல்லாமல், எந்த இறைவனுடைய அச்சமும் இல்லாமல் பாவத்தை முழுமையாக செய்கிற பாவிகளை தான் இன்றைக்கு ஆட்சி கட்டளையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் காக்க வேண்டும். இஸ்லாம் சொல்லக்கூடிய ஆட்சி வழிமுறைகளுக்கும் இன்றைக்கு நடைபெறுகிற ஆட்சி முறைகளுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமில்லை என்று சொன்னார். ஆனால் தேசத்தினுடைய தந்தை என்று போற்றப்படுகிற தேசத்தின் தந்தை என்று போற்றப்படுகிற ஒருவர் சொல்லுகிற பொழுது கூட ஒரு நல்ல ஆட்சி, ஒரு நீதியான ஆட்சி உலகத்தில் ஆசைப்பட வேண்டும் என்று மக்கள் நினைத்தால், அதிலும் இந்தியாவில் அந்த ஆட்சி வர வேண்டும் என்று நினைத்தால் உமர் ரலியல்லாஹு ஆட்சி வர வேண்டும் என்று ஒரு தேச தந்தை சுதந்திரத்துக்கு அரும்பாடுபட்ட மாற்று மதம் சார்ந்த ஒருவர் உமரை பற்றி விமர்சிக்கிறார் என்று சொன்னால், மாற்று மதத்தவர்களுக்கு மத்தியில் கூட உமருடைய ஆட்சி எப்படியெல்லாம் நீளத்தோடு இருந்திருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்கிறோம். அருமைக்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, பொதுவாகவே ஆட்சி பொறுப்புல இருக்கக்கூடியவங்க பிறரிடத்திலே அறிவாற்றல் பெற்றவர்களிடத்தில் ஆலோசனை பெறுகிற தகுதி அவர்களிடத்தில் இருக்கும். ஆனா இன்றைக்கு என்ன இருந்தாலும் சரி, அடுத்தவன் போய் ஆலோசனை நான் கேட்பதா இருக்கிற மமதை படித்த இடையில் இன்றைக்கு நாம் இருக்கிறோம். அன்றைய அப்பாசியாக்களுடைய காலத்திலே ஒரு ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவர் சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியை சந்தித்து தன்னுடைய ஆட்சியில் ஏற்பட்டிருக்கிற ஒரு பிரச்சனை விஷயமா அங்க முறையிடுகிறார். ஆலோசனை கேட்பதற்கு போன அந்த நேரத்தில் அவர்களுக்கு அந்த அப்பாசிய மன்னருக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய திகில் ஆச்சரியம் என்ன சொன்னா, அந்த சைனாவுடைய அதிபரை பார்த்ததும் ஆட்சித் தலைவரை பார்த்ததும் அப்படி இவர் பரிதவித்து போனார். காரணம் என்ன சொன்னா, அந்த சைனாவுடைய ஆட்சித் தலைவர் யாரு சொன்னா காலில் செவிடான மனிதனாக இருக்கிறார். அப்பொழுது அப்பாசியாக்கள் கேட்கிறார்கள், அப்பாசிய மன்னர் கேட்கிறார், எப்படி நீங்கள் ஆட்சி செய்கிறீர்கள், காதுவோ செவிடாக இருக்கிறது என்று கேட்ட பொழுது சொன்னார்கள், நான் அதை நினைத்து கவலைப்படுகிறேன், இன்று வரை அழுது கொண்டிருக்கிறேன். தகுதி இல்லாத எனக்கு, காது செவிடாகிவிட்ட எனக்கு அல்லாஹ்வின் ஆட்சி பொறுப்பை கொடுத்து விட்டான் என்று இன்று வரை அழுது கொண்டிருக்கிறேன். இதில் எத்தனை குறைகள் வந்திருக்கிறது தெரியவில்லை என்று சொல்லிவிட்டு அடுத்து ஒரு வார்த்தை சொன்னார்கள், அல்லாஹ் என்னுடைய காதை செவிடாக்கி விட்டான், ஆனால் பார்வைகளை முழுமைப்படுத்தி தந்திருக்கிறான், பார்வைகளை வைத்து விலக்கிக் கொள்வேன் என்று நான் அதற்கென்று சில முறைகளை வைத்திருக்கிறேன். முறைகளை சொல்லுவதற்கு வரக்கூடியவர்கள் என்ன உடையில் என்ன நிறத்தில் உண்டான ஆடை அணிந்து கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற அடையாளத்தை ஆட்சியில் நான் வந்திருக்கிறேன் என்ற முறையிடுகிற பொழுது அப்பாசிய மன்னராக இருக்கின்ற அந்த ஆட்சி தலைவர் ஆச்சரியத்தோடு பார்க்கிறார். எதற்காக சொல்ல வருகிறோம், இன்னொரு இடத்தில் சென்று ஆலோசனை கேட்கிற பொழுது இவரிடத்தில் போய் கேட்பதா, இவனே ஒரு செவிடு, இவனே ஒரு குருடு, இவரிடத்தில் போய் கேட்பதா, நம்மை விட அறிவு குறைந்தவன் என்று தான் பிற ஆட்சியையும் பிற தலைவர்களையும் மற்றவர்களையும் தரமாக தாழ்ந்த நிலையில் நாம் அவர்களை எடை போட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் எப்படி ஆலோசனையை பெற்று எப்படி ஆட்சி செய்தார் என்பதை இன்றைய காலகட்டத்தில் நாம் யோசித்து பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அருமைக்குரியவர்களே, அதன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு ஒரு நேரத்திலே என்ன செய்யலான்னு சொன்னா, நீதி வழங்குவதற்காக வேண்டி ஒரு நேரத்தில் அதுக்குள் ஒரு நேரத்தை ஒப்படைச்சு அந்த நேரத்தில் அங்க உட்கார்ந்து இருக்காங்க. அது வரைக்கும் யாரும் வரல. தன்னுடைய பணி முடிஞ்சதும் அடுத்து அவங்க என்ன செஞ்சாங்கன்னா தன்னுடைய குடும்பத்துக்கு சம்பாதிப்பதற்காக வேண்டி அவர்கள் புறப்பட்டு எழுந்து சென்று விட்டார். அன்றைக்கு இருக்க ஆட்சிக்குரிய ஆட்சியாளர்கள் அரசியலுடைய வருமானத்தை கொண்டு முழுக்க குடும்பத்துக்கு வேண்டி ஒதுக்கக்கூடிய அன்றைக்கு இருக்க வேண்டும். அவர்கள் எப்படி செய்வார்கள், ஆட்சி பொறுப்பில் இருப்பார்கள், மக்களுக்கு சேவை செய்வார்கள், எல்லாம் செய்வார்கள். ஆனால் குடும்பத்துக்கு சம்பாதிப்பதற்காக வேண்டி தனக்கென்று ஒரு தொழிலையும் வைத்திருப்பார். அந்த உமர் ரலியல்லாஹு தன்னுடைய பொழைப்புக்கு போயிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் சொந்த உழைப்புக்காக வேண்டி சம்பாத்தியத்துக்காக வேண்டி சென்று கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் வேகமாக ஒருத்தர் வந்தார். அவர் அநியாயம் செய்யப்பட்ட நிலைமையிலே பாதிக்கப்பட்ட நிலைமையில் வந்து நீதி கேட்டு வருகிறார். உமர் ரலியல்லாஹு அந்த நேரத்தில் சற்று கோபமாக தன் கையில் இருந்த சாட்டை எடுத்து வேகமாக அடிச்சுட்டாங்க.
யாரு நீதி கேட்டு வந்த மனிதரை வேகமாக அடித்து விட்டார். அடித்து விட்டு அதற்கு பிறகு ஒரு வார்த்தை, அவன் என்ன வார்த்தை சொல்கிறார்கள், இதுவரைக்கும் உங்களுக்கு சேவை செய்வதற்காக வேண்டி நான் இந்த இடத்தில் அமர்ந்திருந்த பொழுது அப்பொழுது நீங்கள் வரவில்லை, என் சொந்த வேலையாக என் குடும்பத்துக்காக வேண்டி சம்பாதிப்பதற்காக வேண்டி போய் கொண்டிருக்க பொழுது எப்பொழுது வந்து நீதி கேட்டு வந்திருக்கிறார் என்று வேகமாக கடித்து கொண்ட உபரதி எல்லாம் அடித்து விட்டு வீட்டுக்கு போனவங்க அன்றைக்கு இரவு தூங்கவே இல்லை. அன்றைக்கு இரவு சவுக்கை எடுத்து உபரதி எல்லாம் தன்னுடைய அறைகளில் இருந்து கொண்டு வேகமாக தன்னை தானே சுழற்றி சுழற்றி தன்னை அடித்துக் கொள்கிறார். எப்படி அடிக்கிறார் என்று சொன்னால், அட உமரே, ஒரு காலத்திலே ஒட்டகம் மேய்ப்பதற்கு கூட தகுதி இல்லை என்று உன் தந்தையால் விரட்டப்பட்ட உமரே, இன்றைக்கு நாடாளும் மன்னனாக ஒரு ஆட்சி பொறுப்பில் அமர்ந்ததற்கு பிறகு இன்றைக்கு நீதி கேட்டு வந்த ஒரு மனிதனை அடித்து விட்டாய் என்று அவர்களுடைய உள் மனம், அவருடைய ரசு அவர்களை பார்த்து கேட்கிறது. அந்த நேரத்திலே வேகமாக ஓங்கி ஓங்கி தன்னை தானே தண்டித்துக் கொள்கிறார்கள். அந்த உமர் கத்தாப் ரலியல்லாஹு தன்னுடைய ஆட்சி காலத்தில் எப்படி எல்லாம் இருந்து கொண்டார்கள், மக்களிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் என்கிற விஷயத்தையும் நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அருமைக்குரியவர்களே, தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிற இது போன்ற நேரத்தில் இஸ்லாமிய ஆட்சி முறைகள் எப்படி இருந்தது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்லப்பட்ட குறிப்புகள் என்பது மட்டுமல்ல, இனிமேல் தான் புறப்படுகிற வாக்குறுதிகள் எல்லாம் அள்ளி தெரிக்குகின்ற நேரத்தில் நெருங்கிக் கொண்டிருக்கு. அல்லாஹ் கேட்க வேண்டும். அதே நேரத்தில் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் ஒவ்வொரு மோமினுக்கும் ஓட்டு போடுகிற உரிமை என்பது அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அந்த ஓட்டு நல்ல வழியில் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதையும் இந்த மக்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அருமைக்குரியவர்களே, தேர்தல் வாக்குறுதிகள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கூட்டணி அப்படிங்கிற பெயர்கள இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நிறைய அநியாயத்தையும் பார்த்து கொண்டிருக்கலாம். ஒரு கட்டத்தில் இந்த கட்சியோட இன்னொரு கட்டத்தில் இன்னொரு கட்சி என்று மக்கள் எங்கேயோ திசை மாறிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் எல்லா மக்களும் ஒட்டுமொத்த சமுதாயமும் இன்றைக்கு கட்சிகளை, அரசியல் அமைப்புகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நாம் யோசிக்க வேண்டிய விஷயம், அல்லாஹ் நமக்கு இந்த அறிவை கொடுத்திருக்கிறான், சுய புத்தியை கொடுத்திருக்கிறான். நாம் இதை பயன்படுத்தி கொண்டு அந்த ஓட்டை யாருக்கு கொடுக்க வேண்டுமோ அப்படி செலுத்த வேண்டும் என்பதற்கு முன்னால் இஸ்லாமிய ஆட்சி முறைகள் எப்படி இருந்தது என்பதையும் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் எந்த நல்ல விஷயத்தை பேசினோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீகை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, போத்தனூர் ரோடு அன்சாரி அரபிக் கல்லூரியில கோடை கால விடுமுறையை பள்ளிக்கூட மாணவர்கள் நல்ல வழியில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சம்மர் கிளாஸ்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே விடுமுறைகளை, லீவுகளை நல்ல வழியில் பயன்படுத்த நினைப்பவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை, தங்களுடைய குழந்தைகளை அந்த மருத்துவ மன்சாரியா சம்மர் கிளாஸில் சேர்த்து பயன்பெறுமாறு நிர்வாகத்தின் சார்பில் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.